அழுது புலம்பி வீடியோ போட்டால் அதிரடியாக கைது செய்யப்படுவீர்கள். வீடியோ போடும்போது ரொம்ப கவனம். ஏன் கைது செய்யப்பட்டார்கள், எதுக்காக கைது செய்யப்பட்டார்கள், என்ன நடந்தது, வாங்க தெளிவாக பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். சில வீடியோக்கள் நீங்கள் இப்போ சமூக வலைத்தளங்களில் சில வீடியோக்கள் போடுவீங்க. உங்களுக்கே தெரியாது நீங்கள் போடுற வீடியோ எப்போ வைரலாகும் அப்படின்னு. சில நேரங்களில் நீங்கள் வீடியோ போட்டுருவீங்க. இப்போ கூட அந்த வீடியோ இன்னொருத்தர வீடியோ, அந்த சிஸ்டர் சர்ஃபானுக்கு சொல்லுங்கள், சர்ஃபானுக்கிட்ட இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோ இருக்கு இல்லையா, இன்னமும் வைரலாகிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஃபோன் கையில் இல்லை. அவங்களுடைய பிரச்சனை அந்தாண்டு இரவே நாங்கள் சால்வ் பண்ணியாச்சு. ஆனால் அவங்களுடைய அந்த ஃபோன் அந்த பாஸ்வேர்டோ இல்லை அதை ரீலாகின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. அந்த ஃபோன் கிளவி எடுத்துட்டாங்க, முதல் இந்த வீட்டு கிளவி. அப்போ மேடம் எடுத்ததால் அந்த ஃபோன் இல்லாததால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அந்த வீடியோ இன்னமும் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக சாதிக்கின் என்ற அந்த சகோதரர் கூட வீடியோ போட்டிருந்தார், அமைச்சர் வரைக்கும் போயிருக்குது அப்படின்னு. ஆனால் அடுத்த நாளே அந்த ப்ராப்ளம், அடுத்த நாளும் இல்லை, போட்டு அந்த இரவே அந்த சிஸ்டருடைய பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு, வீட்டுக்கும் மாற்றப்பட்டாச்சு. அப்போ அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணினாங்க. அதுக்கப்புறமா நானும் வீடியோ போட்டேன். ஆனால் தற்போதைக்கு வரைக்கும் இன்னும் அந்த வீடியோ ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. சில வீடியோக்கள் இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, பொது ஒழுக்கத்தை மீறக்கூடிய சில வீடியோக்கள் இருக்குது. சில வீடியோக்கள் இந்த நாட்டை மிகவும் மோசமான முறையில் சுட்டி காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சொல்லும்போது நாமளே நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா, கொய்த்தி பையன் அப்படி பண்ணிட்டான், கொய்த்தி பாபா இப்படி பண்ணிட்டாங்க, மாமா இப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லாரும் அப்படிப்பட்டவங்க இல்லை. ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நாம் எப்படி சொல்லுவோம், அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை சார்ந்தவர்களை சுட்டி காட்டுவோம், மற்றவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி தான் சில விடயங்கள். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஒட்டுமொத்த நாட்டையுமே இந்த நாட்டவர் இப்படித்தான், இந்த நாட்டவர் என்றாலே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி சிலர் அந்த இது எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் மிகப்பெரிய தவறு. இப்போ இந்த பெண்மணி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அந்த வீடியோக்கள் பகிர்றது, சமூக ஊடகங்களில் வீடியோக்களை பகிர்றது மிகவும் அநாகரிகமான முறையில் பகிர்றது இல்லை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுதாபத்துக்காக பகிர்றது. அழுது புலம்பி வீடியோ பகிர்றது. எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க, என்ன இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வீடியோ பகிர்றது. நான் ஆபத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி இன்னும் சிலர் கைதாகிறாங்க. அவங்க கைதாகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் முக்கியமான எக்யூப்மெண்ட்டோட, வெப்பனோட தான் கைதாகிறாங்க. என்னென்னு தெரியுதா, அந்த ரவுண்டாக அந்த இது இருக்குமே, லைட்டோட வருமே, அந்த செல்ஃபி ஸ்டிக்கா என்னென்னு சொல்கிறது, அதுக்கு வீடியோ போடுற அந்த ஸ்டாண்டு தான், லைட்டோட வரக்கூடிய லைட்டு ஸ்டாண்ட். டிக்டாக் பண்ணுறவங்க நிறைய பேர் அதை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் வீடியோ போகிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம், ஆனால் அது நம்ம நியூஸ் போகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டாண்டோடு தான் நிறைய பேர் பிடிப்படுறது. காரணம் ஆட்டம், குத்தாட்டம், கும்மாங்குத்தாட்டம், அந்த மாதிரி ஆட்டம் போட்டு பொது ஒழுக்கத்தை மீறுறது. பொது ஒழுக்கத்தை மீறக்கூடியவங்க இதில் நிறைய பூனைகள் பிலிப்பீனிகள் என்ன மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆட்களும் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சகோதரி நான் அந்த 4 பேர் ஆம்பளைங்களுக்கு மத்தியில் வீடியோ போட்டிருக்கிறாங்க, லைவ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு திட்டினதுக்கு, அதுக்கப்புறமா அவங்களே இல்லை நான் அப்படிப்பட்டவங்க இல்லை, நான் சும்மா தெரிஞ்ச நாணமார்களோட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. தெரிஞ்சவங்களோடய நீங்கள் எப்படி பேசலாம் லைவில்? நீங்கள் அந்த யூனிஃபார்ம், ஹவுஸ்மேட் அப்படின்ற ஹத்தாமா அப்படின்ற அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு நீங்கள் பேசினீங்கன்னாலே போதும். ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டுகளும் இன்றைக்கும், நான் அன்னைக்கு சொன்னது தான் மறுபடியும் சொல்கிறேன், ஹவுஸ்மேட்னு அந்த ஏதாவது ஒரு தொழிலுக்கு இங்கே ஒரு வெளிநாட்டில் ஏதாவது ஒரு நல்ல உயர் அந்தஸ்தில் பொறுப்பில் இருந்துட்டு ஒரு பெண்மணி போனாலும் சரிதான். ஏன் இங்கே பள்ளியில் வேலை செஞ்சுட்டு போன பெண்ணாக இருந்தாலும் சரிதான். ஆனால் பேர் என்ன, வெளிநாட்டுக்கு போய் வந்தது. அதுக்கு அந்த பேர் அப்படியோ அந்த ஒரு சீப்பான கேரக்டராகவே மாற்றிட்டானுங்க. அதுதான் உண்மை.
அதனால் தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. இந்த வெளிநாடுகளில் பொது ஒழுக்கங்களை மீறி போலீஸில் பிடிபட்டு கேஸு பிரச்சனைன்னு போய் கடைசியில் மீடியாவில் போட்டு மானம் போகிற அளவுக்கு நீங்களே உங்கள் மானத்தை வாங்கிக்காதீங்க. பார்த்து நடந்துக்கோங்க. என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். அவேர்னஸ் பண்ண முடியும், கிடைக்கக்கூடிய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு மேலே பாதுகாப்பாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. கவனமாக இருங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டியும் ஒன்று இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94.